हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் பக்திமதி மீராபாய் சரித்திரத்தில் 6வது பாகத்தில் இருக்கோம். இப்போது ராவ்தூதாஜி மகாராஜ் பேத்தி மீராவோட பேசிகிட்டே இப்படி ரதம் துவாரகையை அடைஞ்சது. ருக்மிணி சேவிச்ச டாக்கூர் தான் இன்னைக்கு வரைக்கும் பேட் துவாரகாவில் இருக்கா. இப்போ பேட் துவாரகாவில் ரன்சோட் ராய் இவர் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான டாக்கூர் இவர். இந்த ரன்சோட் ராய் பார்க்க அப்படி ஒரு அழகு சொட்டும் சித்தச்சோரன் ராதாரமன் மாதிரி இந்த டாக்கூர். இங்கே பிரஜ பத்ததியில் தான் இங்கே மட்டும் சேவா நடக்கும். தினம் அந்த ருக்மிணி பத்திரம் அதை ஷித்வா குணான் புவன சுந்தரா தசமஸ்கந்தத்தில் வருதே, அந்த ருக்மிணி பத்திரம் தினமும் வாசிக்க கேட்பானா இந்த ரன்சோட் ராய். சகல சேவைகள் சயன சேவை உட்பட அத்தனையும் அவ்வளவு அற்புதமாக இருக்குமா. இதெல்லாம் மீரா கேட்டு ரசிச்சுட்டே வர முதல்ல இறங்கின உடனே கோமதி துவாரகால ஸ்நானம், அதுக்கப்புறம் டாக்கூர் தரிசனம், அதுக்கப்புறமா நிஷ்பாப் சரோவர், அதுக்கப்புறம் தாமோதர் குண்ட், இது மாதிரி நிறைய தீர்த்த ஸ்நானங்கள்லாம் அங்கே உண்டு. அங்கெல்லாம் போய் தீர்த்தம் ஆடிட்டும் அதுக்கப்புறமா தர்ஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரதத்தில் ஏறி உட்காந்துக்கிறா. வைஷ்ணவாலாம் இன்றைக்கி நெத்தியில் ஒரு மஞ்சள் நிறத்தில் வச்சுக்கிறா இல்லையா, அந்த கோபி சந்தனம். அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது இந்த கோபி தலாப்லேருந்து தான் எடுக்கிறா. அது அந்த கோபி தலாப்லேருந்து எடுக்கிற சந்தன்லேருந்து கிடைக்கிறது தான். அங்கே கோபிநாத்தை சேவிக்கிறா. அதுக்கப்புறமா நாகேஸ்வரில் போய் நாகேஸ்வர் மகாதேவ் பார்க்குறா. அதுக்கப்புறம் கடற்கரையினுடைய ஓரத்தில் தான் அந்த பேட் துவாரிகா. இப்போ எல்லாரும் ரதத்துலேருந்து இறங்கி படகுல உட்காந்துண்டு இப்போது பேட் துவாரகா வந்தாச்சு. இறங்கி மகளுக்குள்ளே போகிறா. ரன்சோட் ராயனுடைய தரிசனம் பார்க்குறா. மீரா தன்னுடைய நிலையை அப்படியே எழுதுட்டா. ரொம்ப பரவசம் ஆயிட்டா. ஏன்னா அவளுக்கு போன ஜென்ம ஞாபகம் வருது. நினைவலைகள் என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த நினைவலைகளினுடைய மோதல்னால அப்படி பரவசம் அடைகிறா. உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் கேட்குறார், பேட்டி மீரா, ரன்சோட் ராய்க்காக ஒரு கீர்த்தன் பாட மாட்டியாமா அப்படின்னு கேட்குறார். உடனே மீரா பாட ஆரம்பிக்கிறா. தாரி சவி பியாரி லகே ராதவர்னா, दारी छवि प्यारी लागे राधावरना, राधावरना हमारो द्वारिका ना, राधावरना हमारो रुक्मिणी ना, दारी छवि प्यारी लागे राधावरना। वृंदावन में वेणु चरावे, वृंदावन में वेणु चरावे, मीठी बंसी सुना प्यारी लाले, दारी छवि प्यारी लगे राधावरना। मीरा के प्रभु गिरिधार नगर, मीरा के प्रभु गिरिधार नगर, आय कहो हमारा अनाथ प्यारी लागे, दारी छवि प्यारी लागे ராதாவர்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடுறா. தாத்தா சொன்ன உடனே மீராபாயி தாத்தாவுடைய பரிக்கிரமா பண்ணுறா, ஆடுறா, பாடுறா. அந்த லெஹங்கா போட்டுண்டு அந்த சுற்றி 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 ஆடும்போது அப்படியே உட்காந்துக்கிறா. தாத்தா அப்படி ரசிக்கிறார் பேத்தியை.
அநேக தினங்கள் இங்கே இருக்கா இந்த இடத்துல கிளம்பல. அவருக்கு ராஜ காரியங்கள் நிறைய இருக்குது. அம்மா கிளம்பலாமா அப்படின்னா அவளுக்கு கிளம்புறதுக்கு மனசே வரல. அழறா, இன்னும் ஒரு நாள் இருக்கேன், இன்னும் ஒரு நாள் இருக்கோம், இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துவாரகாதீஷை போய் வேலைக்கு பார்த்து அப்படி ரசிக்கிறா, சிரிக்கிறா, ஆடுறா, பாடுறா. 5 வயசு குழந்தை. ஆனால் பேர்பட்ட ஒரு பிரேம விரகம். அப்படி அழறா. இப்போ தாத்தா இன்னைக்கு சொன்னார், அம்மா வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, இதுக்கு மேலே இருக்க முடியாது, மறுபடியும் உன்னை கூட்டிகிட்டு திரும்பியும் நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி வரலாம், வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட தங்கலாம், அதனால் நம்ம இன்னைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேவகர்கள்கிட்டலாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வழி பூரா மீரா அழுதுண்டே வரா. அழுகையை நிறுத்தவே இல்லை. மேடுத்தா வர வரைக்கும் அழுதுண்டே வரா. என்ன சமாதானம் பண்ணாலும் குழந்தை முகத்தை திருப்பி கூட பார்க்கல. தாத்தாவோட நிரந்தர சத்சங்க சர்ச்சை தான். சதா கிருஷ்ணனை பற்றியே தான் கேள்விகள் அவளுக்கு. ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும்போது மேட்டாக்கு பிருந்தாவனத்துலேருந்து ஒரு சந்தோத்தர் வந்தார். அவரோட பேர் கிரிதரதாஸ். அவருடைய சேவா டாக்கூரை அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த பகவானுடைய பேர் கிரிதர கோபால். இப்போது அந்த சந்து வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, இந்த மாதிரி பிருந்தாவனத்துலேருந்து ஒரு சந்த் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ராவ்தூதாஜி மகாராஜ் உடனே கூப்பிட்டு அனுப்புகிறார். அவரை வர சொல்லி மஹலுக்குள்ளே வரார். ஏன்னா ராவ்தூதாஜி மகாராஜ் ஒரு பெரிய சந்த் நிவாஸ் கட்டி வச்சுருக்கா. யார் யாரெல்லாம் இந்த புஷ்கர கஷேத்திரத்துக்காக போகிறாளோ அந்த சந்துக்கள்லாம் அவளுடைய களைப்பை தீர்த்துக்கணுன்றதுக்காக வேண்டி இங்கே தங்குற வழக்கம் உண்டு. இந்த சந்த் நிவாஸில் தங்குவா. அங்கே வந்த உடனே அவளுக்கு ஆச்சார உபச்சாரம் பண்ணி அவளுடைய கீர்த்தன்கள்லாம் கேட்டு, அவள் பிரவச்சனம் பண்ணுறவாளாக இருந்தால் பாகவதம் கேட்டு, அப்புறம் அவளுக்கு துணிமணிகள்லாம் வச்சு கொடுத்து, அவளுக்கு வேளைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து, வெந்நீர் போட்டு கொடுத்து குளிக்கிறதுக்கு, அப்படி ஆச்சார உபச்சாரமாக கவனிக்கிறதுக்கு ஆட்களை போட்டு பிரசாதங்கள்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு அவளுக்கு பரிமாறி அப்படி அவளை கவனிப்பார். ராவ்தூதாஜி மகாராஜும் சந்துக்கள் வந்திருக்கானா நித்தியம் போயிடுவார். அங்கே போய் அங்கே அவளோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வருவார். இப்போது இந்த மகாராஜ் வந்தாரே பிருந்தாவனத்துலேருந்து கிரிதரதாஸ், அவர் சொன்னார், எல்லாம் சரி, ஆனால் நான் அங்கே தங்க முடியாது. ஏன்னா என்னுடைய கிரிதர் கோபாலுக்கு நான் நித்திய சேவா பண்ணணும். அதோடு இல்லாமல் அவனுக்கு பிரசாதங்கள்லாம் வேற வேணும். அதனால் அதெல்லாம் அங்கே சரியாக வராது. நான் இந்த மஹல்லையே தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறார் ராவ்தூதாஜி மகாராஜா. அப்போ ராவ்தூதாஜி மகாராஜ் சொல்கிறார், நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் இங்கே தங்குறீள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன, நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம், நான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் க்ஷணத்தில் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்றேன். அப்பேற்பட்ட சந்து சேவி தாதாபாய் மகாராஜ், அப்பேற்பட்ட ஒரு பெரிய சந்து சேவி, சந்து பிரேமி, சந்துக்களுக்காகவே வாழக்கூடியவர் அவர். அப்படி ஒரு அறுசுவை போஜனம் தயார் பண்ண சொல்லி அப்படிலாம் அந்த ஏற்பாடுகள்லாம் தானே போய் பார்ப்பார். அப்படி ஒரு சந்து சரணத்தில் ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டால் தானே அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி மீரா மாதிரி குழந்தைகள் பிறப்பா அப்படின்றார் மகாராஜ். இப்போது சந்த் நிவாஸில் தங்கிக்காமல் இங்கேயே தங்கிக்கிறார். இப்போது இந்த டாக்கூருக்கு வேளைக்கு போக் நிவேதனம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆளை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சொல்லி எல்லாம் கொண்டு வேளைக்கு அங்கே வந்துடும். இப்படி எல்லா வசதிகளும் அந்த பிருந்தாவன சந்துக்கு, ஸ்நானம், அதுக்கப்புறம் ஷிங்காரம், அதுக்கப்புறம் போகு, அஷ்டயாம சேவை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி அவர் கீர்த்தன் பாடுற அழகு, அவர் போக் நிவேதனம் பண்ணுற அழகு எல்லாம் அமக்களப்படுத்துகிறார் அந்த பிருந்தாவன சந்து. அதுக்கு நிகராக இவரும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்குறார். மீராபாய் இப்போல்லாம் அப்பா அம்மாவோட போய் தூங்குறதுக்கு கூட போகிறதே இல்லை. இந்த சந்து எப்போ பிருந்தாவனத்துலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டாலோ அன்னிலேருந்து
அவளுக்கு தாத்தாவோடையே தான் தங்குறா. தாத்தாட்ட கேட்குறா, தாத்தா தாத்தா நிஜமாக சொல்லுங்கோ, இவர் பிருந்தாவனத்துலேருந்து தான் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறா. உடனே தாத்தா ஆமாண்டா குழந்தை, இவர் பிருந்தாவனத்துலேருந்து தான் வந்திருக்கார் அப்படின்னோடனே தன்னுடைய 2 கையையும் அப்படியே கெட்டியாக சேர்த்து பிடிச்சிக்கிறான். விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சரி, எங்கே இருக்கார் அவர், என்னை அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட காமிங்கோ அப்படின்னு கேட்குறார் தாத்தா கிட்ட. தாத்தா குழந்தைய கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வரார். சந்து தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தால் அங்கே திரை போட்டிருக்கு. தாத்தா சொன்னார், கொஞ்ச நாள் இங்கேயே உட்காந்துக்கோமா, கொஞ்ச நாள் கழிச்சு திறந்த உடனே நானும் என் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு குழந்தைய எங்கே உட்கார வச்சுட்டு தாத்தா கிளம்பி போகிறார் மகளுக்குள்ளே. மீராபாய் ஒரு 2 நிமிஷம் தாத்தா போகிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா என்ன பண்ணா, எழுந்து நின்றுட்டு கொஞ்சமாக அந்த பர்தாவை அப்படி அகற்றினா. உள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு எட்டி பார்க்குறா. ஆஹா, பர்தாவை எப்போ அப்படி கொஞ்சமாக தூக்கினாலோ அப்போவே இவளுடைய கண்கள் அப்படியே நேரடியாக போய் அந்த கிரிதர் மேலே அப்படியே விழுறது. இப்படியும் சொல்லலாம், என்னன்னா கிரிதரனுடைய திருஷ்டி இப்போ மீரா மேலே விழுறது. அவன் ரொம்ப பேரழகனாக இருக்கான். உன்னை இவ பார்க்குறா, எப்படி இந்த மகாத்மா அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிற, எப்படி சிங்காரம் பண்ணுற, எப்படி சரணத்தில் துளசியை அர்ப்பணம் பண்ணுற, எப்படி போக் நிவேதனம் பண்ணுற, எப்படி பர்தாவை அகற்றுறார், எப்படி புஷ்ப மாலை அணிவிக்கிறார், எப்படி ஆரத்தி எடுக்கிறார், எப்படி ஸ்துதி பண்ணுறார், எப்படி பரிக்கிரமா பண்ணுறார், கடைசியில் எப்படி காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். எல்லாத்தையும் இந்த குழந்தை கண் கொட்டாமல் அப்படியே பார்த்து மனசில் வாங்கிக்கிறா. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் திரும்பி பார்க்குறார். பார்த்தா இந்த ஒரு 5 வயசு குழந்தை அப்படியே கோபி குட்டியாக அப்படியே பேரழகியாக அப்படி வெச்சக்கண் வாங்காமல் அவள் பார்த்துட்டுருக்கா. பார்க்குற மஞ்சள் கலரில் லெஹங்கா போட்டுருக்கா, கேசரி கலரில் மேலே அந்த தாமணி மாதிரி போட்டுப்பா இல்லையா, ஊட்னியா அப்படிம்பாளே, ஊனிம்பாளே அதை போட்டுருக்கா. இப்படி ஹே, இவ்வளோ அழகான குட்டியாக இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்குறார். அவள் கண்ணை திரும்பி எடுக்கவே இல்லை. அவள் டாக்குரியே ஆணு வாயை திறந்துன்னு பார்த்துட்டுருக்கா. பார்க்கல, கண்ணாலேயே பருகின்றிருக்கா. இப்போது ஹே பெட்டி, நீ யாருமா அப்படின்னு திரும்பியும் கேட்குறார். அப்போவும் அவள் கண்ணை எடுக்கவே இல்லை. அப்புறம் 3வது தடவை அந்த குழந்தை பக்கத்தில் போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிறார். தூக்கின், யாருமா நீ அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த குழந்தை கையிலேருந்து தன்னை விடுவிச்சுட்டு அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. நான் ராவ்தாதாஜியோட பேத்தி அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் என்னை மீரா அப்படின்னு கூப்பிடுறா. அப்படியா, ரொம்ப நல்லது. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும், பிரசாதம் தரட்டுமா, இந்தா பிரசாதம் அப்படின்னு அந்த குழந்தை கையில் பிரசாதத்தை கொடுக்குறார். சரி, பிரசாதம் கொடுங்கோ, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுன்ட்டு, நீங்கள் இவ்வளவு நேரம் சேவா செஞ்சேளே, அவர் யார் அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே, பேட்டி, அவர் தான் என்னுடைய டாக்கூர், என்னுடைய பகவான் அப்படி சொன்ன உடனே, மகாராஜ், இந்த குழந்தை மீரா பேசுறது, மகாராஜ் நான் பார்த்தேனே, துவாரகாவில் பகவான்னா ரொம்ப உயரமாக தானே இருப்பான், சார்புஜாநாத், டாக்கூர்நாத், துவாரகாதீஷ் இவெல்லாம் உயரமாக தானே இருக்கா, உங்கள் பகவான் சொல்கிறேன், ஆனால் அவன் ரொம்ப சின்னவனாக இருக்கானே. அப்படியா, இது பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகம் பிரதிமா. சரி, நீங்கள் அவனுக்கு குளிப்பாட்டினேலே, ஏன் அவனே குளிக்க மாட்டானா, அவனுக்கு குளிக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறது மீரா. உடனே அவர் சொல்கிறார், பேட்டி மீரா, அவனுக்கு குளிக்கிறதுக்கு தெரியும், ஆனால் பகவான் அநேக அவதாரங்கள் எடுத்து பூலோகத்துக்கு வரா மாதிரி இதுவும் ஒரு அவதாரம் எடுத்து தான் வந்திருக்கார். அதனால்தான் இதுக்கு பேர் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லோருடைய வீட்லேயும் பக்தாளுடைய சேவையை அங்கீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டது தாம்மா இந்த அர்ச்சாவதாரம். ஏன்னா பகவான் சொல்கிறான், பகவான் பக்த பராதீனகான்னு.
அதனால் நம்மளுக்கு அந்த டாக்கூர் அர்ச்சாவதார திருமேனியாக கிடச்சி நம்ம பண்ணுற எல்லா சேவைகளையும் அவன் ஏற்றுக்கிறான். அப்படின்னா எல்லாருக்கும் அவளுக்கு டாக்கூர் இருப்பாளா அப்படின்னு. ஆமாம் பேட்டி. அப்படின்னா எனக்குன்னு எந்த டாக்கூரும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது மீரா. அரே, நீ சின்ன குழந்தை மீரா, உன் தாத்தா பெரிய பக்தர். நீ வளர்ந்து கொஞ்ச நாள் ஆன உடனே அதுக்கப்புறம் அவரும் உனக்காக ஒரு டாக்கூர் கொடுப்பார். டாக்கூர் சின்னது பெருசு அப்படின்னு இருக்கிறதுனால அப்போ பெரியவா சின்னவா எல்லாம் பூஜை செய்யலாமே, அப்படி தானே அப்படின்னு கேட்குறது. ஆமாம் அப்படி தான். அப்படின்னா எனக்கும் அப்போ டாக்கூர்ஜி வேணும். சின்னவளாக இருந்தாலும் எனக்கும் ஒரு டாக்கூர்ஜி வேணும். அப்படியா, சரி, உன் தாத்தாவை போய் நீ கேளு, அவர் கொடுப்ப. நீ கேட்டால் அவர் உனக்கு வாங்கி தருவார், சரியா? உடனே மீரா மகராஜ், நீங்கள் நாராஜ் ஆகக்கூடாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய டாக்கூர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. உங்களுடைய டாக்கூர் என்ன மாதிரியே இருக்கார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இத்தனை நாள் என்னோட பேசியிருந்தேனும் அப்போ அவன் என்னை பார்த்து கண்ணடிச்சான். உடனே மகாத்மா சொல்கிறார், எனக்கு இவ்வளவு வயசாகிடுத்து, எவ்வளவு காலமாக இவனை வச்சு நான் சேவா பண்ணின்னு இருக்கேன். நீ இப்போ தான் இப்போ தான் பார்க்குற, உடனே அவன் உன்னை பார்த்து கண்ணடிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறார். உடனே மீரா சொல்கிறா, மகாராஜ் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கோ. உடனே மகராஜ் சொல்கிறார், இல்லைம்மா நான் தப்பாக எடுத்துக்கல, நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்ன உடனே மீரா, இல்லை எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால்தான் அவன் என்னை பார்த்து கண்ணடிக்கிறான். அதனால் நீங்கள் இந்த டாக்கூரை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துட்றேளா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறார், இந்த பாருமா, யாரும் அவாவா ஆசையாக வச்சுண்டு பூஜை பண்ணுற டாக்கூரை அவாவா சேவா பண்ணுறா இல்லையாம்மா, அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டா. அதுவும் நான் என்னுடைய வாழ்நாள் பூரா எனக்கு என்னைக்கு நினைவு தெரிஞ்சதோ அன்றையிலேருந்து இவனுடைய சேவையினால தான் என்னுடைய சுகமே. நான் அவனுடைய சேவா சுகத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன். நான் அப்படி கொடுக்க முடியுமா? இப்படிலாம் பேசக்கூடாது, சின்ன குழந்தையாக இருக்க எப்படி பேசுகிற அப்படின்னு டக்குன்னு திட்டார். அவ்வளோதான். அவள் அப்படியே இப்படி திட்டின உடனே அவள் திக்கிச்சு போயிட்டா. அப்படியே அங்கேருந்து அமைதியாக அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டா அந்த இடத்த விட்டு. ஆனால் அவளுடைய ஹிருதயத்தை அந்த கிரிதர் திருடிட்டானே. இப்போ வீட்டுக்கு மெஹலுக்குள்ளே வந்துட்டா. ஒன்றுமே சாப்பிடல. அம்மா வந்தா, ஏண்டி கண்ணெல்லாம் வீகின்றிருக்கு, எதுக்கு இப்படி அழுதுண்டே இருக்க, என்ன ஆச்சு, யார் என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு கேட்குறா அம்மா. உடனே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. தண்ணி கூட குடிக்கல, எந்த ஆகாரமும் எடுத்துக்கல, அழுதுண்டே இருக்கா போய் படுத்துண்டு. உடனே அம்மா போய் அப்பா கிட்ட சொன்னா. உடனே அப்பா ஓடி வந்தார். ஏம்மா பேட்டி, ஏம்மா அழற, யாராவது ஏதாவது சொன்னாளா, இல்லை உனக்கு எங்கேயாவது வலிக்கிறதா, என்ன காரணம் சொல்லுமா, நீ காரணம் சொன்னாதானே, நீ அழறதுக்கு காரணம் சொன்னாதானே நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. அவள் எந்த பதிலும் சொல்லலை, அவள் முகத்தையும் பார்க்கல. பூரா அழுது அவளுடைய அப்படியே ராத்திரி வந்துடுத்து. முன்னமே சாப்பிடல, அப்படியே குழந்தை அழுதுண்டே தூங்கியும் போயிட்டா. சரி, திடீர்னு முழிச்சுக்கிறா. இப்போ நாளைக்கு அவர் கிளம்பிட்டார்னா அப்புறம் நான் அந்த டாக்கூரையும் அவர் எடுத்துன்னு போயிடுவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? தாத்தா அடிக்கடி சொல்லுவார், பிருந்தாவன டாக்கூர் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. நான் நினச்சேன் அவன் வெண்ணை திருடன் தான், ஆனால் அவன் சித்தச்சாரணம் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை குழந்த. அங்கே பாபாவனுடைய டாக்கூர் கிரிதர் கோபால் அவனும் தூங்கலை. இப்போ என்ன அப்படின்னா, அவனுக்கும் இவன் மேலே பிரியம், இவளுக்கும் அவன் மேலே பிரியம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ராத்திரி பூரா ஏதோ யோசனை. மகாத்மா படுத்துன்னு தூங்கிட்டார்.
ஆனால் அவருக்கு சரியான நித்திரை இல்லை. இதில் சொப்பனம் வருது அவருக்கு. பகவான் கூப்பிடுறார். இன்றைக்கி அடிக்கடி பகவான் சொப்பனத்தில் வர்றது வழக்கம் உண்டு. ஆனால் இன்றைக்கி சொப்பனத்தில் வந்து பிரத்யட்சமாக கூப்பிடுறார். உடனே தரிசனமும் கொடுக்குறார் இவருக்கு. உடனே அப்படியே எழுந்து உட்கார்ந்துக்கிறார் படுக்கையை விட்டு. ரொம்ப பரவசமாகிறார் தரிசனத்தினால. உடனே பகவான் பேச தொடங்கினான். நான் இங்கே வர ஆசைப்பட்டு தான் நான் இங்கே பிருந்தாவனத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஏன் மகாத்மா கேட்குறார். என்ன அவசரம் உனக்கு இங்கே வரணும்னு அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு பகவான் சொல்கிறான், கவனமாக கேள். நான் பிருந்தாவனத்தை விட்டுட்டு இந்த மேட்டாக்கு வரேன் அப்படின்னா காரணம் இல்லாமல் நான் வரல. நான் இங்கே இப்போ வந்தது மீராக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஏதோ அப்போவே பட்டெடுத்து மனசில், என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்ன உடனே திரும்பியும் சொல்கிறான், நான் பிருந்தாவனத்துலேருந்து மேட்டாவுக்கு மீராக்காகவே தான் வந்தேன் அப்படின்றான். நீ வந்து நிமித்த மாத்திரம்தான், என் சங்கல்பம் நான் இங்கே வரணும், அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சாது சொன்னார், மீராக்காகவா? ஆமாம், அவள் யார் அப்படின்னு கேட்குறார். உடனே பிரபு சொல்கிறான், நேற்று வந்தாளே அவ தான். உடனே அவருக்கு சாது கேட்குறார், அந்த சின்ன குழந்தையா? அவள் வந்து ராவ்தூதாவுனுடைய பேத்தி தானே, அவளுக்காகவா? அந்த குழந்தைக்காகவா? அவளுக்கு இன்னும் 5 வயசு கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், அவளுக்காகவா வந்த அப்படின்னு கேட்குறாரு திரும்பி திரும்பி. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், பாபா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவள் வந்து என் நினைவாகவே தான் இருக்கா. முதல்ல நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது, அவள் கையில் வந்து நீங்கள் என்னை ஒப்படைச்சிடணும் அப்படின்ன உடனே அப்படி கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஒன்றுமே பேசலை, அமைதியாக அப்படியே கண்ணில் நீர் வழியிறது. உடனே ஏன் தெரியுமா, நீங்கள் கேட்கலையே, எனக்கு மீரா ரொம்ப பிரியமானவ அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த மகாத்மா கேட்டார், ஏ பகவன், வாழ்க்கை பூரா என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்று வரை ஒரு நாள் தவறாமல் உங்களுக்கு சேவை பண்ணி, நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடையது அப்படின்ற அந்த வார்த்தை கூட நான் உபயோகிக்கலை. ஆனால் நான் அப்படி உங்களுக்கு வந்து சேவா பண்ணி நான் வாழறதே உங்கள் ஒருத்தருக்கு தான், உங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ நான் உங்களுக்கு பியாரி இல்லையா? நேற்று ஒரு நாளைக்கு அவள் வந்தால் அவளை நீங்கள் பார்த்தேன், உடனே அவள் வந்து உங்களுக்கு பியாரி ஆயிட்டாளா, உங்களுக்கு ரொம்ப பிரியை ஆயிட்டாளா? அப்போ நான் உங்களுக்கு பிரியமானவன் இல்லையா? எந்த காரணத்தினால என்னை நீங்கள் இப்படி சொல்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குரல் எடுத்து கதறி அழறார். உடனே அதுக்கு பகவான் சொல்ல ஆரம்பித்தார், உனக்கு வந்து அவள் நேற்று ஒரு நாளைக்கு தான் என்னை பிரியமோடு பார்த்தா அப்படின்னு நீ நினைக்கிற. அப்போது அவள் யார், அவள் யாருன்னு சொல்லுங்க. பிராணநாதா, நீ என்னுடைய பிராணனுக்கே நாதன், நீங்கள் அவள் கையில் ஒப்படைச்சிடுங்கன்னு அதை கேட்டாவிட்டு என்னுடைய பிராணனே என்னை விட்டு போயிடும் போல இருக்கே அப்படின்னு அழறார். உடனே பகவான் சொல்கிறார், ब्रज मंडल की गोपी प्रकटी मेरे रुचि अनुसारी அப்படின்னு சொல்கிறாராம். என்ன அப்படின்னா, அவளை வந்து நீ வந்து ராஜாவுனுடைய குமாரத்தி அப்படின்னு நினைக்கிற, ஆனால் அவள் வந்து உண்மையிலேயே ஒரு விரஜ கோபி. போன ஜென்மம் பூரா, ஒரு ஜென்மம் பூரா அவள் எனக்காக அழுது 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 என்னுடைய பிரேமைக்காக அனுதினம் தவிச்சவ. இந்த ஜென்மம் எடுத்ததே அவள் என்னை அடையணுன்றதுக்காக தான் இந்த ஜென்மம். அப்போது இந்த ஜென்மமாக இந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த பிரேம சம்பந்தம் அப்படின்றது ஒரு ஜீவனை பற்றியும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆக என்னுடைய அனுகிரகமும் அதை ஒட்டி தான் இருக்கும். அப்படி சொல்லிகிட்டே வந்தான் கிரிதர் கோபால். அவனுடைய கண்லேருந்து அப்படியே தார தாரையாக அப்படியே தண்ணி கொட்டுறது, பகவானுடைய கண்கள்லேருந்து நீர் வடிகிறது. உடனே கிரிதர் தாஸ் சொன்னார், டாக்கூர் நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழக்கூடாது, அழாதப்பா. ஆனால் இந்த விளையாட்டு நீ தான் விளையாடினியா என்னை வச்சு?
அப்படின்னு கேட்குறார். உடனே கிரிதர கோபால் சொல்கிறான், இங்கே பாரு, உன்னுடைய பிரேமையும் சத்தியம்தான், நீயும் எனக்கு வேணும் தான், உன் சேவையில் நான் ரொம்ப பிரசன்னமாக தான் இருக்கேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நீ கேள், நான் அதை தரேன். ஆனால் என்னை மட்டும் நீ அவகிட்ட ஒப்படைச்சிடு. இப்போது இது வரைக்கும் கோபமாக பேசின்னு இருந்தார் இந்த மகாத்மா கிரிதரதாஸ். ஆனால் இப்போ சொல்கிறார், ஹே முரளிவாலா, எது நடக்கணுமோ அதை நீ செய்கிற, அதை என்ன வச்சே நீ செய்ய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறார். பகவானுக்கு நமஸ்காரம் மறுபடியும் மறுபடியும் பண்ணுறார். இப்படி நீ என்னை விட்டு போயிட்டியானா அப்போ எனக்கு என்ன கதி, அதை சொல்லுங்கோ. இப்போ மீராக்காக நீங்கள் வந்தேள் சொன்னேள், கொடுக்க சொல்கிறேள் சரி, ஆனால் என் ஆதாரமே நீங்கள் தான். அப்போ என் ஆதாரம் என்னை விட்டு போகிறதுனா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அழுத. அப்போ பகவான் சொன்னார், அப்போ என்னென்னா மீராவனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரம், அதை பூரா அந்த மாதவியினுடைய வரலாறு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, போட்டுட்டோம். அதை இப்போ திரும்பியும் எடுத்து இங்கே சொல்ல வேண்டாம். அதை இந்த மகாத்மாவுக்கு பகவான் தன்னுடைய பவழ வாயினால் எடுத்து பூரா சரித்திரம், அவளுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை அப்படியே சொல்கிறார். ஆகவே அவள் தான் இந்த ஜென்மத்தில் மீராவாக இங்கே இந்த மஹலில் ஜனிச்சிருக்கா. அதனால் அவள் எனக்காக அழுதுண்டே இருக்கா. நேற்றுலேருந்து அவள் சாப்பிடவே இல்லை, என்னை பார்த்த நிமிஷத்துலேருந்து தண்ணி கூட குடிக்கலை, சின்ன குழந்தை. அதனால் அவளை நீயே கூப்பிட்டு அவகிட்ட நீயே என்னை அவகிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ பொழுது விடிஞ்செடுத்து பகவான் மறைஞ்சு போயிட்டார். மகாத்மா எழுந்துக்கும் போதே அழுதுண்டே தான் எழுந்துக்கிறார். மீராவனுடைய மகள் எது அப்படின்னு கேட்டு அங்கே அந்த இடத்துக்கு போகிறார். மீராவனுடைய கையை பற்றிண்டு அவளை அழைச்சிண்டு வரார் கிரிதர கோபால்கிட்ட. இன்றைக்கி அவள் பகவானை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஏன்னா நேற்று பார்த்ததுக்கே தான் நான் ரொம்ப பைத்தியம் ஆயிட்டேனே. அதனால் நான் இன்றைக்கி பார்த்தேன்னா அவ்வளோதான், நான் என்னையே இழந்துடுவேன், என்னால் நிற்கக்கூட முடியல. ஏன்னா குழந்தை தானே, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, விரகத்தினால தவிக்கிறது. அதுக்கு நீ கிளம்பி போயிட்டியானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசி அழறா. மகாத்மா சொன்னார், சரி இப்போ நான் கூட்டின்னு வந்தேனே, என்ன கிரிதரை பார்க்கலையா நீ அப்படின்னு கேட்குறார். இல்லை வேண்டாம் நான் பார்க்கல அப்படின்றது மீரா. ஏம்மா அப்படின்னு கேட்டார் அந்த மகாத்மா. அதுக்கு அது சொல்லுது, அவன் பெரிய மாயாஜாலக்காரன், நீங்கள் இப்போ கிளம்பிடுவேள அவனை தூக்கிண்டு, அதுக்கப்புறம் என்னால் விரகம் தாழ முடியாது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதனால் ஒரு தடவை பார்த்ததுக்கே என்னால் முடியல, அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உடனே மகாத்மா சொல்கிறார், இல்லை நான் கிளம்பிட்டேம்மா. கிளம்பிட்டேலா அப்படின்னு திரும்பி அழறான் பெருசா. உடனே மகாத்மா சொன்னார், ஆனால் இந்த கிரிதரை உன்னண்ட விட்டுட்டு அப்படின்னு அவர் வார்த்தையே முடிக்கல. உடனே மீரா துள்ளி குதிக்கிறா, அவர் கையை உதறிட்டு, இங்கேயா வா, அரே பாப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா, அழறா. உடனே மகாத்மா சொன்னார், ஆமாம். உடனே மீரா சொல்கிறா, இல்லை நீங்கள் தான் என்னுடைய சர்வஸ்வமும் கிரிதர் தான், என்னுடைய ஜீவன் கிரிதர் தான், என்னுடைய பிராணன் கிரிதர் தான், எனக்கு எல்லாமே கிரிதர் தான் நீங்கள் சொன்னேளே நேற்று. ஆமாம் அது சத்தியம்தான், ஆனால் என்னை விட நீ எல்லாவற்றிலையும் ரொம்ப மேன்மையானவமா, நான் உன் அளவுக்கு இல்லையே அப்படின்னு திரும்பி குழந்த மாதிரி இவர் அழறார். உடனே நேராக போனார், கிரிதர் கோபாலை எடுத்துட்டார். உன்னுடைய ஓனியை பிடியே அப்படின்னார். அவள் உடனே அந்த ஓனியை அப்படி பிடிக்கிறது குழந்த. உடனே டாக்கூர் அதில் அப்படியே விட்டார். இந்த மகாத்மா என்ன சொல்கிறது, மீராக்கு இப்போ சிந்தாமணி ஏன் கிடச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம். ஜென்மமாக அவள் எங்கேயோ மூழ்கின்றிருக்கா இல்லையா, அந்த மூழ்கின்றிருக்கிற அந்த ஜீவனுக்கு ஆதாரம் கிடச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம். இப்போ என்ன பண்ண, அவ்வளோதான், குழந்தையோன்னு எங்கேயும் திரும்பியே பார்க்கல, நேராக ஒரே ஓட்டம் எடுத்தா. ஏன்னா அவர் திரும்பி கேட்டுவிட போகிறாரேன்னு இந்த குழந்தைக்கு பயம். உடனே ஒரு கையில் இப்படி டாக்கூரை பிடிச்சிண்டா, ஒரு கையால் மகளினுடைய கதவை திறந்தா, உடனே கதவை தாளிட்டா.
நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. திரும்பி அவன் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கெஞ்சுறான். சரி, இப்போ உன்னை நான் எப்படி எங்கே உட்கார வைப்பேன் பிரபு? நான் எப்படி சேவா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே ஒரு பலகையை பார்க்குறா. ஒரு கையில் டாக்கூரை பிடிச்சிட்டு ஒரு கையால் அந்த மனையை அப்படியே இழுத்துட்டு வரா. குழந்தை தானே, இழுத்துன்னு வரா. சரி, அப்படியே வைக்கட்டுமா? ஆஹா, வேணாம் வேணாம். என் ராஜாவுக்கும் ராஜா இந்த துவாரகாதீஷன் இல்லையா? எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜன். அதனால் அல்மாரியை திறந்து பார்க்குறா. அதில் ரொம்ப அழகான ஒரு பட்டு சுனரி. அதை பார்த்தா அதுனா அவளுக்கு ரொம்ப பிராணன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை போட்டுட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பா மீரா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பட்டு சுனரியை எடுத்தா, அந்த பலகை மேலே விரிச்சா. இப்போ இதில் உட்காந்துக்கோ என்ன அப்படின்னு உட்கார வச்சா. இப்போ பார்க்குறா பார்க்குறா பார்க்குறா, பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா நீண்ட காலம் ஏங்கின ஒரு ஜீவனுக்கு அன்றைய தினம் ஆதாரம் கிடச்சி விடுத்தே. கிடச்சிட்டானே, அந்த ஆதாரம் தானே கிரிதர் கோபால், கிடச்சிட்டானே. அதனால் எவ்வளவு நேரம் பார்த்துன்னு இருக்கா அப்படின்றது தெரியாது. நான் உன்னை பார்க்குறேன், நீ என்ன பாரு, பார்த்து பார்த்து நம்ம 2 பேரும் ஒன்றாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். உடனே மகாத்மா என்ன பண்ணார்? அவ்வளோதான், அவருக்கு ரொம்ப வெறுத்து போய் அப்படியே கிளம்பிட்டார் மகளை விட்டு. அதுக்கப்புறம் இவ உட்காந்து உட்காந்து பார்த்து 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 மணி ஆயிடுத்து. உடனே ஆஹா, நம்ம தாத்தா கிட்ட கூட இதை பற்றி சொல்லவே இல்லையே, அந்த மகாத்மா தான் இதை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதை நம்ம முதல்ல தாத்தாக்கு தானே காண்பிச்சிருக்கணும். மேலும் பாவம் அந்த மகாத்மா எவ்வளவு அழுதுண்டே கொடுத்தார். அவர் எவ்வளோ வருஷமாக சேவை பண்ண டாக்கூர்னு சொன்னார். அதனால் தாத்தாட்ட சொல்லி அவருக்கு ஏதாவது சன்மானம் வச்சு கொடுக்க சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால், நீ கொஞ்ச நாள் இரு கிருஷ்ணா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகல்லேருந்து கிளம்பி ஓடி போய் இந்த மகாத்மா இருந்த இடத்த பார்க்குறா. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. மகாத்மா கிளம்பி போயாச்சு அப்படின்ன உடனே நேராக தாதாஜி தாதாஜி அப்படின்னு ஓடுறா தாத்தாவை பார்க்குறதுக்கு. ஏம்மா ஏம்மா என்ன ஆச்சு? நேற்று எங்கம்மா போனேன்? நேற்று பூரா நீ தாத்தாவை பார்க்குறதுக்கு வரவே இல்லையே, என்ன காரணம்? நான் ஒரே பதறின்னு இருக்கேன். நான் பார்க்காம குழந்த ஒரு நாள் கூட இருக்க மாட்டாளே. தாத்தா தாத்தா தாத்தான்னு இப்படி அப்படியே நடந்து வருவேன் அப்படின்ன உடனே, தாத்தா நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இப்படி 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 எல்லாம் நடந்தது அப்படின்னு நடந்தபடி நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் தாத்தாவுண்ட எடுத்து சொல்கிறா. இன்னைக்கு காலையில் அவரே என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டார், எனக்கு இந்த டாக்கூர்ஜியை கொடுத்துட்டார் தாத்தா. உடனே தாதாஜி கேட்குறார், என்ன டாக்கூர்ஜியை அவர் உனக்கு கொடுத்துட்டாரா? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, நீயா அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு தாத்தா பதறார். இல்லை தாத்தா, நான் அப்படிலாம் திருட மாட்டேன் தாத்தா, நீங்கள் தான் நிறைய கதை சொல்லியிருக்கீங்களே எனக்கு, அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் தாத்தா, அவரே தான் கூப்பிட்டு கொடுத்தார் எனக்கு. ஏன் கொடுத்தார் தெரியுமா தாத்தா அப்படின்னோடனே, என்ன சொல்லு அப்படின்னு அவர் பதட்டமாக கேட்குறாரு தாத்தா. உடனே அந்த டாக்கூர்ஜி சொன்னாராம், நான் இனிமேல் மீராவோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம்மா அப்படின்றது. மேலும் தாத்தா அவர் சொல்கிறார், நான் போன ஜென்மத்தில் ஒரு கோபியாமே. தாத்தா தாத்தா நான் கோபியா என்ன, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது இந்த குழந்தை. உடனே அவர் சொல்கிறார், எனக்கு கோபியா என்ன அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான். ஜென்ம தினத்தன்னைக்கு ஒரு ஜோதிஷாச்சார் வந்தார் இல்லையா, அவர் சொன்ன எந்த வார்த்தையும் பொய்யால் எல்லாம் உண்மையாயிண்டு வருது, அதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறார். மீராவை கட்டி பிடிச்சிக்கிறார், உச்சி மோடுறார். சரி, இப்போ அந்த டாக்கூர் எங்கே அப்படின்னு கேட்குறார். வாங்க தாத்தா நான் காமிக்கிறேன் அப்படின்னு தாத்தா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது இந்த குழந்தை. உடனே தாத்தா என்றைக்குமே இந்த மஹலுக்கெல்லாம் வர வழக்கம் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் வறந்த உடனே அங்கே இருந்த அவருடைய மருமகள்லாம் அங்கே என்னடா இது இவர் இன்னைக்கு இங்கே வந்திருக்காரேன்னு எல்லாம் அவாவா கிளம்பி இங்கேயும் அங்கேயும் ஓடுறா. மீரா மஹலுக்குள்ளே கூட்டின்னு போய், பாருங்கோ தாத்தா பாருங்கோ, அவர் பார்க்குறார். ரே பலிஹார்,
எவ்வளவு பிரியமாக இருக்கான், எவ்வளவு அழகாக இருக்கான், கண்ணெல்லாம் என்ன இப்படி கொஞ்சரா மாதிரி பேசுகிறான், எப்படி இருக்கான், நீ எப்படி அழகாக இருக்கியோ, நீ ஒரு பெரிய பேரழகின்னு சொல்லுவேனே, அந்த மாதிரி உனக்கு ஏற்ற அழகனவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னோடனே, எப்படி உன்னை தேடி இப்படி வந்தா ஆச்சரியமாக இருக்குமா, ஏன் நீ இவனை இப்படி உட்கார வச்சிருக்க, அவனே பிருந்தாவனத்து ராஜாதி ராஜன், இப்போ அவன் ராஜ் மகளை வேற தேடி வந்திருக்கான், அவன் அதுக்கு மேலே அவன் உன்னுடைய பிரியன், இரு இரு உடனே நாளைக்கே எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கிரிதர கோபாலுக்காக வெள்ளி சிம்மாசனம், முத்து நவரத்தனங்கள் பலகைகள், அதுக்கு மேலே பட்டு மெத்த, 2 பக்கமும் குஷன் திண்டுகள், அதுக்கு மேலே அலங்காரமிடப்பட்ட பட்டு விரிப்புகள், தோரணங்கள், பதாகைகள், அதுக்கப்புறம் வெள்ளியாலான பூஜா சாமான்கள், அதுக்கப்புறம் தங்கத்தாலான நகைகள், ஆபூஷணங்கள், மயில் கிரீடங்கள், இன்னும் என்னென்ன ராஜ மரியாதைகள் உண்டோ அத்தனையும் தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அடுத்த நாளே சர்வஸ்திர தயார் பண்ணி ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல இவனை உட்கார வச்சு அப்படி எல்லாம் சப்ஜாடு தயார் பண்ணிட்டார். அவ்வளவுதான். மீரா படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தாத்தாவோட கழுத்தை இருக்க கட்டிண்டு முத்தம் கொடுக்குறா. முன்னாடிலாம் என்னென்னா, மீரா எல்லா சொந்தக்காரர்களும் இருப்பா இல்லையா, அண்ணன் தம்பிகள் 5 பேர் ஆச்சு, அவளுடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்துண்டு எல்லாம் விளையாடுவா. என்ன விளையாடுவான்னா, இந்த கிருஷ்ண சேவா விளையாட்டு தான் விளையாடுவா. அதான் ஜூட்டா கேலே சச்சே ஓவா அப்படின்ற மாதிரி, ஏதோ பொய்யா நடித்தாலும் கடைசியில் அது உண்மை ஆயிடும் பகவானுடைய பக்தி விஷயத்தில் அப்படின்ற மாதிரி, இந்த பாவனையாக கிருஷ்ண விளையாட்டு விளையாடி இன்றைக்கி உண்மையாகவே பகவான் பிருந்தாவனத்துலேருந்து மீராவை தேடி வந்துட்டான். இப்போ தாத்தா கையை பிடிச்சி அழைச்சிண்டு அந்த குழந்தைய கிருஷ்ண பவனத்துக்கு அழைச்சின்னு வந்து காமிக்கிறார். தாத்தா எல்லாம் சரி தாத்தா, ஆனால் எனக்கு இந்த சேவாலாம் பண்ண தெரியாது தாத்தா, நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் சொல்கிறேளா, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுண்டு அந்த மாதிரி செய்வேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூக்கத்துலேயும் பெதச்சுட்டே இருக்கா. உடனே மீராவுடைய அம்மா வந்து, என்ன இப்படி பிறந்ததுலேருந்து கிருஷ்ண பைத்தியமாக ஆக்கிட்டார் தாதாபாய்ஜி அந்த மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு வெய்வா. தாத்தா சேவா பத்ததி சொல்லுங்கன்னு மறுநாளைக்கு காத்தால எழுந்து ஓடிட்டு, ஏன் அந்த கிரிதர தாஸ் உனக்கு சொல்லி தரலையா இதெல்லாம், அவர் தான் கிளம்பி போயிட்டாரே தாத்தா. தாத்தா சொன்னார், பேட்டி சேவா அப்படின்றது வந்து ஆத்மா சம்பந்தமானதுமா, சேவா ஆத்மவத்து. ஏன்னா பகவானுக்கு வந்து 8 தடவை போகு சமர்ப்பணம் பண்ணணும் வெயில் காலத்தில். ஏன்னா அவன் பசி தாங்க மாட்டான், நம்மளும் பசி தாங்காமல் தானே சாப்பிட்றோம், அந்த மாதிரி பகவானுக்கும் சமர்ப்பணம் பண்ணணும். அப்புறம் வெயில் காலத்தில் மிருதுவான வஸ்திரங்கள் அணிவிக்கணும், மழை காலத்தில் வந்து நல்ல ரஜாய் அழகழகான கம்பளி வஸ்திரங்கள், அப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ருத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகாரங்கள், வஸ்திரங்கள், சிருங்காரங்கள் எல்லாமே அந்த மாதிரி பார்த்து தாம்மா பண்ணணும். நம்ம எப்படி எல்லாம் போட்டுக்கிறோம், அனுபவிக்கிறோம், நம்ம எப்படி சாப்பிட்றோம், அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு அதை விட கூட நம்ம எல்லாமே செய்யணுமா இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டே வருது. ஒரு நாளைக்கு மீரா என்ன பண்ணா, மாடியில் முத்தத்தில் நின்றுட்டு இருந்தா. ஒரு பெரிய பேண்டு பார்ட்டி, மேள தாளங்கள் எல்லாம் ஒரே நடனம் ஆடுறா, ஓடுறா, பாடுறா, விளக்குகள்லாம் பிடிச்சின்னு வரா, தோரணங்கள்லாம் பிடிச்சின்னு வரா. இப்படி யானை வருது, அந்த யானை மேலே ஒரு பையனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே, மா இது என்னதுமா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்றா. உடனே அவள் அம்மா வந்தா. அம்மா அவெல்லாம் துவாரகா போகிறாளா, என்ன பண்ணுறா இவா, எங்கே போகிறா அப்படின்னு கேட்குறது. அம்மா சொல்கிறா, உனக்கு சதா கிருஷ்ண ஞாபகம், தாத்தாவோட சத்சங்கம் பண்ணி 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 இதை விட்டால் உனக்கு வேறு எதுவும் தெரியாது, துவாரகா கிருஷ்ணன் இதுதான் தெரியும் உனக்கு. இவா வந்து கல்யாண கோஷ்டி பராத் போகிறாவா அப்படின்னோடனே, பராத்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறது. அதுவா மாப்பிள்ளை ஊர்வலம்மா,
அவள் வந்து திருமண கோஷ்டி, மாப்பிள்ளை, திருமண பெண், திருமண பிள்ளை, அவள் 2 பேரையும் குதிரை இல்லை யானையில் இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த வரனை உள்ளே அழைச்சிட்டு போய் அங்கே அந்த மண்டபத்துக்குள்ளே உட்கார வச்சு ஒன்று அந்த பையன் 2 பேரையும் உட்கார வச்சு எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இந்த பேண்டு வாத்தியம் இதெல்லாம் முழங்க ஆச்சாரியார்களை வச்சுண்டு அப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாமா. அப்புறம் அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் ஆகி அவள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவான் அந்த குழந்தைய. அதுக்கு பேர் தான் விவாகம் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, இது யார் வீட்டு கல்யாணம் அப்படின்னு கேட்குறா மீரா. அதுவா, நகர் சேட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பூரன்மல்னு, அவளுடைய பொண்ணு பேர் சந்தா. நீ கூட தீதி தீதின்னு கூப்பிடுவிய அவளை, அவளோட போய் விளையாடுவிய, அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். அப்படியா? ஆஹா, ஆமாம், இன்னைக்கு சந்தாவுக்கு கல்யாணம், நாளைக்கு நீ பெரியவளாயிடுவ, உனக்கும் கல்யாணம் பண்ண வேணாமா? அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் இப்படி தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம். சரிம்மா, அப்படின்னா என்னோடய மாப்பிள்ளை யாருமா அப்படின்னு கேட்குறா. என்ன வந்து நீ மாப்பிள்ளை யாருன்னெலாம் கேட்கக்கூடாது, தாத்தாவையே போய் கேளு. அம்மா நீ சொல்லுமா, யாருமா என்னுடைய கணவர், யாருமா எனக்கு பதி, யாருமா சொல்லுமா, யாருமா சொல்லுமான்னு ஒரு 20-25 தடவை கேட்டா. அதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தா. அப்புறம் பூமியில் அப்படியே கையை வச்சு அடிக்கிறா, கால்லாம் உதச்சிக்கிறா, அழறா. நீ சொல்லிதாம்மா ஆகணும், யாருமா என்னுடைய வரன் அப்படின்னு கேட்குறா. யாருன்னு சொல்லுமா அப்படின்னு அழறா. இப்படி மீரா பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட அழுது அடம் பிடிச்சதுன்றது கிடையவே கிடையாது. இது நாள் வரைக்கும் மட்டும் இல்லை, இந்த சரித்திரம், மீராவனுடைய சரித்திரம் முடிகிற வரைக்கும், அவளுடைய இறுதி பயணம் வரைக்கும் அவள் என்றைக்குமே எதுக்காகவும் அடம் பிடிச்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இப்படி வாதாடுறா, இப்படி அம்மாட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. கெஞ்சின உடனே அம்மா சொன்னா, சரி சரி அழாத, இங்கே வா, இந்த கிரிதர் தான் உன்னுடைய கணவர், அவர் தான் உன்னுடைய பதி அப்படின்னு சொல்லிடுறா அம்மா. உடனே அப்படியே மீரா உட்காந்துட்டா. அவள் அம்மா, அப்பா போதும்ப்பா விட்டா போதுன்னு அவன் அம்மா கிளம்பி போயிட்டா உள்ள. அம்மா என்ன நினச்சிட்டா அப்படின்னா, சில சமயத்தில் குழந்தைகள் வந்து காரணமே இல்லாமல் அழுது அடம் பிடிப்பா, ஏதாவது வேணும்னு கேட்பா. ஆனால் அவள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பெற்றோரால் பதில் சொல்லவே முடியாது. அதனால் அந்த டயத்துக்கு எப்படியாவது சமாதானப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு பதிலை சொல்லிவிடுவா. அந்த குழந்தைய அந்த இடத்த விட்டுடும். அப்படி தான் இவ அம்மா வந்து அந்த கிரிதர் தான் உன்னுடைய பதி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இப்போ மீராக்கும் அழுக நின்று போயிடுத்து. இப்போ மகளுக்குள்ளே ஓடி போயிட்டா. ஆனால் அவளுடைய மனசில் இந்த அம்மாவுடைய சப்தம், அம்மா சொன்னா இல்லையா, இந்த கிரிதர் தான் உன்னுடைய பத்தின்னது, அது அப்படியே அவளுடைய ஹிருதயத்தில் ஆழ பதிஞ்சு அப்படியே எழுதி வச்ச மாதிரி ஆயிடுத்து. உடனே ஓடி வந்தா, கிரிதரனை பார்த்தா, அவனோட பேசினா. நீ தானே எனக்கு பதின்னு எங்கள் அம்மா சொல்கிறா, எனக்கு தெரியாது, நான் வந்து உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறேனே, அம்மா வந்து அப்பாவை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாளே, நான் இத்தனை நாள் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிரு பகவன் அப்படின்றா. நீ தான் எனக்கு பதி அப்படின்றதுனா, அப்போ நான் அம்மா மாதிரி நெத்தியில் சிந்தூரம் வச்சுக்கணுமா வேண்டாமா? நான் அதுவும் வச்சுக்கல, அதுக்காகவும் என்னை நீ மன்னிக்கணும். அப்புறம் நேராக ஓடினா அந்த சிந்தூரத்தை எடுத்துட்டா அங்கேருந்து, அம்மாவுடைய அந்த அலமாரியிலேருந்து அதை எடுத்து திரும்பியும் கிரிதர்கிட்ட வந்தா. கிரிதரனுடைய பாதத்தில் அதை வச்சா. அம்மா சொல்லுவா, பொண்கள் வந்து சிந்தூரம் வச்சுட்டாதான் கணவனுக்கு ஆயுள் பெருகும் அப்படின்னு சொல்லுவா. நான் எவ்வளோ பெரிய தப்பு இத்தனை நாள் பண்ணிட்டேன், அதனால் நீ என்னை அதுக்காகவும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பியை திறந்தா. அதில் இருக்கிற சிந்தூரத்தை எடுத்தா. அதை அப்படியே பகவானுடைய 2 கால்லையும் சரணத்தில் ஊற்றினா. அதுக்கப்புறம் அவன் கையில் எடுத்து அதை கொஞ்சம் வச்சா. அந்த காலில் இருக்கிறத எடுத்து கையில் வச்சா. அதை எடுத்து என்ன பண்ணா, அந்த தலையில் அந்த பகவானுடைய கையாட்டே தன் தலையை குனிஞ்சு அதை தலையில் ஈஷிண்டா, வச்சுண்டா. அவ்வளோதான்.
நான் இன்னைக்கு சிந்தூர் வச்சுன்ட்டேன், சரிதானே? நீ தான் என்னுடைய பதி, உனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லு, நான் நாளையிலேருந்து எல்லாத்தையும் அதெல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் எடுத்துன்னு வந்து நான் உனக்கு வைக்கிறேன். எனக்கு தெரியாது உனக்கு என்ன பிடிக்கும்னு, தாத்தாவும் சொல்ல மாட்டேன்றார், அதனால் நீ தான் சொல்லணும். சரி, இன்னொன்று, நாம் திருமணம் ஆனவாள்லாம், கல்யாணம் ஆனவாள்லாம் தலையில் எப்போவுமே முந்தானியை தலையில் போத்தின்னு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி நான் பண்ணிக்கவே இல்லையே, அது ரொம்ப தப்பு இல்லை, நான் இப்படி தலையை திறந்து போட்டுட்டே வச்சுட்டுருக்கேன், நான் சதா அதை தலையை மூடி தானே வச்சுக்கணும், யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாளே அம்மா, நான் போத்திக்கவே இல்லையே தலையை, நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடினா. இப்போ இங்கேருந்து ஓடி தன்னுடைய மெஹலுக்குள்ளே போய் அலமாரியை திறந்து அதுலேருந்து சிகப்பு கலர் சுனரியை எடுத்துட்டு திரும்பியும் ஓடி தலையை போத்திட்டு அங்கேருந்து நேராக வந்தா. அப்புறம் ஆஹா, நான் இன்னொன்று மறந்து போயிட்டேனே, எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி எல்லாரும் கை நிறைய வளையல் போட்டுப்பாளே, ஏம்மா இவ்வளோ வளையல் போட்டுருக்கேன்னா அதுதான் சுகாக் சின்னம் அப்படிம்பாளே அப்படின்னு திரும்பியும் அது மகளுக்குள்ளே ஓடி தன்னுடைய அலமாரியை திறந்து கை பூரா 2 கை பூரா வளையல் பூரா அடுக்கிக்கிறது. அப்புறம் மாலையை பார்க்குறது, ரொம்ப அழகாக ஒரு மாலை அவன் அம்மா அவளுக்குன்னு போடுறது, அந்த மாலையை எடுத்து அப்படியே தன்னுடைய கழுத்தில் போட்டுண்டு அவளுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு கண்ணாடி முன்னாடி நின்று சிங்காரம் பண்ணிக்கிறது. சிங்காரம் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிரிதரை பார்க்குறதுக்கு ஓடி வரது. ஏன்னா எப்போ அம்மா சொன்னாலும் அந்த நிமிஷத்துலேருந்து தனக்கு கிரிதர் கோபாலோட கல்யாணம் ஆகி தன்னுடைய பதி தான் அவர் அப்படின்றத அவள் மனசில் நிரந்தரம் அந்த சாதனா இப்போவே ஆரம்பமாயிடுச்சு அவளுக்கு. அப்போது அந்த நார்த்துலலாம் அவள் பாடுவாளே, ராம்ஜிக்கே ராம்ஜி ஹமாரே அப்படின்னு பாடுவாள். ராம்ஜி நம்முடையவர் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், அவரோட நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? சம்பந்தம்னா அது எப்படி வேணால் இருக்கலாம், பதியா, குழந்தையா, சகோதரனா, சகாவா, ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? சம்பந்தம்ன்றது யாரோடையுமே ஏதோ ஒரு சம்பந்தத்து மேலில் தானே அந்த பற்றுதல் இல்லை வளருது. அப்போது அந்த பகவானோடையும் ஒரு சம்பந்தம் இருக்கணுமே, அந்த பகவானோட என்ன மாதிரியான உறவு, அப்படி அந்த ஜீவன் பகவானோட சம்பந்தம் எந்த பாவத்தில் வச்சுருக்கு அப்படின்றது அந்த ஜீவனுக்கு முதல்ல புரியணும். அது தெரியாமல் வாழ்க்கை பூரா பகவான் நான் போகிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு வியாபாரம் மாதிரி செஞ்சுட்டே இருந்தால் அதுக்குள்ளே அந்த ஜென்மம் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஜென்மா வியர்த்தம் ஆகிடும், இந்த வாழ்நாள் பூரா வியர்த்தம் ஆகிடும். அப்போது இது புரியணும் அப்படின்னா அது யாரால் அப்படின்னா மகாராஜ் சொல்கிறார், ஒரு குருவால் தான் அதை உணர்த்த முடியும், இதை புரிய வைக்க முடியும். வாழ்க்கையினுடைய சம்பந்தம், பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளணுன்றதும், அது பிரத்தி நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும், நாம் யார், நம்முடைய சொரூபம் என்ன அப்படின்றதும் எல்லாமே அந்த குருநாதர் தான் நம்மளுக்கு உணர்த்தி வைக்கணும். அதான் ஜீவன் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அந்த ஜீவன் யோசிக்கணும். மீராவை பொறுத்த வரைக்கும் அவள் புரிஞ்சுட்டா, அதனால் அவள் கிரிதர் தான் தன்னுடைய பதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டா. இப்போ தான் இந்த கீர்த்தன் பாடறா, தன்னை அலங்காரம் பண்ணிட்டு பகவான் எதிரில் உட்காந்துண்டு இந்த கீர்த்தனை பாடுறா. மேரே தோ கிரிதர் கோபால் दूसरो न कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई, दूसरो न कोई, जाके सिर मोर मुकुट मेरो पति सोई,
जाके सिर मोर मुकुट बेरों पति सोई, दात मात ब्राद बंद आपनों न कोई, मेरे तो गिरधर गोपाल सुरों न कोई। सांडतई कुल की ज्ञान क्या करी है कोगी, संतन टिक बैठ बैठ लोक लाज होई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई। सुनरी की डूक मोड़ लीनी कोई, मोती मूंगे उधार बनमाला बोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई। सुवन असुवन जल सिंच सिंच प्रेम बेल बोई, असुवन जल सिंच सिंच प्रेम बेल बोई, आप तो बेल बैल गई आनंद भल होई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई। आई मैं भगति गाज जगत देग मोही, आई मैं भगति काज जगत देख मोगी, दासी मीरा गिरिधर प्रभु दारो अब मोही, दासी मीरा गिरिधर प्रभु दारो अब मोगी, मेरे तो गिरिधर गोपाल दूसरा न कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरा न कोई, दूसरा न कोई। गिरिधर गोपाल गिरिधर गोपाल गिरिधर 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 गोपाल 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடி முடிக்கிறா. கண்லேருந்து அப்படியே தார தாரையாக ஜரம் வழியிறது. இப்போ மீராவுடைய சம்பந்தம் ஏற்பட்டுடுது. என்ன சம்பந்தம் அப்படின்னா பிராணபதி அப்படின்ற சம்பந்தம் ஏற்படுத்திடுது. இப்படி நாட்கள் போயின்ட்டுருக்கு. 6 வயசாகிடுது. இதுக்கு சரித்திரம் மேலே பெருசாக போயிட்டே இருக்கிறதுனால அடுத்த 7வது பாகத்தில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री मीरा माई की जय, जय बोलो गिरिधर लाल की जय,
जय बोलो श्री वृंदावन धाम की जय। जय बोलो सद्गुरु प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा।